உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. மாமன்ற கூட்டத்தில் இப்போ பங்கெடுத்துருந்துருக்கீங்க. அதில் சாலையோர வியாபாரிகளினுடைய வாழ்வாதாரம் தொடர்பாக குறிப்பாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட வசதிகள் மாநகராட்சி செய்து தரப்போகுது அப்படின்ற பற்றின டிபேட் போயிட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். சாலையோர வியாபாரிகள் கடைகளுக்கு வியாபாரத்துக்கான சான்றிதழ் வழங்குதல் மற்றும் அவர்களுக்கு மாதந்தோறும் வாடகை நிர்ணயம் செய்வது குறித்து ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இவங்க என்ன கொடுக்குறாங்கனாக்கா, கைட்லைன் வேல்யூ அடிப்படையில் போட்டால் தெருவுக்கு தெரு கைட்லைன் வேல்யூ மாறும். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டால் பாரபட்சம் மாறும், பிரச்சனைகள் வரும். அதனால் எல்லாருக்கும் பாரபட்சமின்றி ஒரே மாதிரியாக 3000 ரூபாய் ஆண்டுக்கு 250 ரூபாய் மாதந்தோறும் வாடகை நிர்ணயம் அப்படின்ற மாதிரி தீர்மானத்தில் கொண்டு வந்தாங்க. குறைந்தபட்ச கட்டணம் அதிகபட்ச கட்டணத்தில் அதிகபட்சத்தை எடுத்துக்கிறாங்க. அதிகபட்சத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. நாங்கள் மிடில் இருக்கிறத சொல்கிறோம். 750 ரூபாயும் சொல்லலை, 3000 ரூபாயும் வேணாம், 1500 ரூபாய் ஆண்டுக்குன்றதை போடணுன்றதை சொன்னோம். மேயர் அதை ஏற்றுக்கலை. சட்டத்தில் இருக்கிறது தான் நாங்கள் போட்டிருக்கோம். நானும் சட்டத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன். மற்ற கட்சிகள் என்ன சார் பண்ணுறாங்க? எந்த கட்சியும் ஆயிட்டாங்க. அதிமுக, பிஜேபி, அமமுக உட்பட சென்னையில் 50,000 குடும்பங்கள் இந்த சில்லறை வியாபாரத்தை, இந்த சாலையோர வியாபாரத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ 50,000 குடும்பங்களை சாகடிச்சிட்டு என்ன அழக வேண்டியிருக்குது சென்னைக்கு? HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மாமன்ற கூட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. அதில் குறிப்பாக அவங்களுடைய வாழ்வாதாரம், உரிமைகள், இல்லை அவங்களுக்கு புதுசாக சென்னை மாநகராட்சி எப்படிப்பட்ட விதிகளை விதிக்க போகுது அப்படின்றது குறித்த டிபேட் ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்துட்டு இருக்குது. மாமன்ற கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கருத்து பரிமாற்றங்கள் இருக்கும். அந்த வகையில் திருவொற்றியூர் மண்டலம் 4வது வார்டு கவுன்சிலரும் சாலையோர வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவருமான திரு ஜெயராமன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம் இப்போது. வணக்கம் சார். வணக்கம். மாமன்ற கூட்டத்தில் இப்போ பங்கெடுத்துட்டு இருந்திருக்கீங்க. அதில் சாலையோர வியாபாரிகளினுடைய வாழ்வாதாரம் தொடர்பாக குறிப்பாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட வசதிகள் மாநகராட்சி செய்து தரப்போகுது அப்படின்ற பற்றின டிபேட் போயிட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்ன மாதிரியான சூழ்நிலையில் இப்போ அது இருக்குது சார்? அதாவது இன்றைக்கு நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் பொருள் எண் 52 ஒரு தீர்மானமாக கொண்டு வந்தாங்க. அதாவது சாலையோர வியாபாரிகள் கடைகளுக்கு வியாபாரத்துக்கான சான்றிதழ் வழங்குதல் மற்றும் அவர்களுக்கு மாதந்தோறும் வாடகை நிர்ணயம் செய்வது குறித்து ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. 2015 தமிழ்நாடு சாலையோர வியாபாரிகள் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் பாதுகாப்பு சட்டம் அந்த அடிப்படையில் அதை காட்டி கொடுத்தாங்க. ஆனால் அதில் இருக்கிறத மாதிரியும் அவங்க செய்யலை. அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா, 10 சதுர அடிக்கு உள்ள நிலையாக ஒரு நாள் முழுக்க வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு 750 ரூபாய் ஆண்டுக்கு 10 சதுர அடியிலிருந்து 25 சதுர அடி வரைக்கும் இடம் கொடுத்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு 1500 ரூபாய் அவங்க கட்டணம் செலுத்தணும். ஆண்டுக்கு 25 சதுர அடிக்கு மேலே இடம் மாநகராட்சி கொடுத்துருந்தா அதுக்கு 3000 ரூபாய் ஆண்டுக்கு, 250 ரூபாய் மந்த்லி. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று, இது குறைந்தபட்சம் செலுத்தணும் அப்படின்னு அந்த வகைப்படுத்தப்பட்ட சட்டத்தில் இருக்கிறத அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இவங்க தீர்மானமாக நிறைவேற்றும் போது அதை அப்படியே விட்டுட்டு இவங்க என்ன கொடுக்குறாங்கனாக்கா, கைட்லைன் வேல்யூ அடிப்படையில் போட்டால் தெருவுக்கு தெரு கைட்லைன் வேல்யூ மாறும். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டால் பாரபட்சம் மாறும், பிரச்சனைகள் வரும். அதனால் எல்லாருக்கும் பாரபட்சமின்றி ஒரே மாதிரியாக 3000 ரூபாய் ஆண்டுக்கு 250 ரூபாய் மாதந்தோறும் வாடகை நிர்ணயம் அப்படின்ற மாதிரி தீர்மானத்தில்
கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து எவ்வளவு சதுரடியில் வியாபாரம் எத்தனை பண்ணுறாங்க, சதுரடி இருந்து என்ன இது தலை சுமை பண்ணுறது உட்பட அதை நாங்கள் இதில் மாற்றி அமைக்கணுன்ற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் முன் வச்சோம். எப்படி மாற்றி அமைக்கணும்னு நாங்கள் சொன்னோன்னா, மாநகராட்சி ஒதுக்கி தந்திருக்கக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையுமே 5க்கு 4 அடி தான். 5க்கு 4னா 20 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போ அந்த 20 ஸ்கொயர் ஃபீட் என்பது 10லேருந்து 25க்குள்ளே தான் இருக்குது. அப்போ 10லேருந்து 25க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சட்டத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அந்த 1500 ரூபாயும் அல்லது மாதந்தோறும் 125 ரூபாயோ வசூலிக்கலாம். இல்லை நீங்கள் பாரபட்சம் பக்கம் பண்ண கூட எல்லாருக்கும் கூட இதை போடலாம். ஆனால் இதில் மேக்சிமம் இருக்கிறத போடுறது சரியாக இருக்காது. குறைந்தபட்ச கட்டணம் அதிகபட்ச கட்டணத்தில் அதிகபட்சத்தை எடுத்துக்கிறாங்க. அதிகபட்சத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. நாங்கள் மிடில் இருக்கிறத சொல்கிறோம். 750 ரூபாயும் சொல்லலை, 3000 ரூபாயும் வேணாம், 1500 ரூபாய் ஆண்டுக்குன்றதை போடணுன்றதை சொன்னோம். மேயர் அதை ஏற்றுக்கலை. சட்டத்தில் இருக்கிறது தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். நானும் சட்டத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் தீர்மானத்தில் சட்டத்தை எழுதியிருக்கிறீங்க, அதிலே இருக்குது அப்படின்னு சொன்னேன். திரும்ப திரும்ப 2 பேரும் பேசணும். ஆனால் அவங்க மெஜாரிட்டி அதிகம், அதனால் தீர்மானம் நிறைவேறுகிறது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறமா நாங்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்சேபனை கடிதத்தை மேயர்கிட்ட கொடுத்தோம். ஏன்னா அதில் வந்து வியாபாரிகளை வகைப்படுத்தியிருக்காங்க. தலை சுமை வியாபாரிகள். தலை சுமை வியாபாரி ஒரு நாளைக்கு எவ்வளோ பொருள் எடுத்துமோ எவ்வளோ விற்பனை பண்ண முடியும். அவங்களுக்கும் 3000 ரூபாய் ஆண்டுக்கு, ஏன்னா 250 ரூபாய். மோட்டார் வாகனம் இல்லாத மொபைல் வச்சு போகிறவங்க, சைக்கிள் மாதிரி, சைக்கிள் தள்ளுவண்டி, சைக்கிள் தள்ளுவண்டி இந்த மாதிரி அப்படி போகிறவங்களுக்கும் 3000 ரூபாய் 250 ரூபாய். மோட்டார் வச்சு இப்போது சிலர் வந்து குட்டியான இந்த மாதிரி வண்டிகள் எல்லாம் வச்சு போவாங்க. அந்த மாதிரி மோட்டார் வாகனத்தில் போகிறவங்களுக்கும் 3000 ரூபாய் 250 ரூபா. சிலர் அன்னன்னைக்கு கூடையில் எடுத்துகிட்டு வந்து நம்ம பாரிஸ் கார்னர் முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 10 சதுரடி கூட இல்லாமல் அப்படி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய்டுவாங்க. சின்ன தார்பாய் மட்டும் போட்டு, தார்பாய் மட்டும் பண்ணலாம். அது 10 சதுரடி கூட வராது. அவங்களுக்கும் 3000 ரூபாய். சிலருக்கு மாநகராட்சி ஒதுக்கி கொடுத்து நிலையான இடங்கள் கொடுத்துருக்கோம். அதான் நான் சொன்ன 4க்கு 5 அப்படின்ற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அதே தான். 25 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே எங்கேயுமே சாலையோர வியாபாரிகளுக்கு மாநகராட்சி ஒதுக்கி கொடுக்கல. ஆனால் 25 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 3000 ரூபாய் 250 ரூபாய்னு சட்டத்தில் குறிப்பிடுறாங்க. இப்போ மேயர் வந்து நான் சட்டத்தில் குறிப்பிட்டது தான் சொல்கிறேன்னாக்கா, அப்போ சட்டத்தில் குறிப்பிட்டபடி எல்லாருக்கும் 25 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுப்பாங்களா? இல்லை 25 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த இது பொருந்தாதுன்னு சொல்லுவாங்களா? கடைசியில் அனைத்து வியாபாரிகளுக்குன்னு சொல்லிட்டு யார் யாருன்றதை அதில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து சட்டம் ஒன்று சொல்லும், இவங்க ஒன்று செய்கிறாங்க அப்படின்றதில் தான் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்து அந்த கடிதத்தை அவங்க கையில் கொடுத்துருக்குறோம். ஓகே, இது இன்றைக்கி நடந்த விஷயம். அடுத்து சாலையோர வியாபாரிகள் அப்படின்னு போகும்போது 2014க்கு முன்னாடி 2010க்கு முன்னாடி போக்குவரத்தை முறைப்படுத்துகிறோம் என்ற பேரில் சாலையோர வியாபாரிகள் எங்கே வியாபாரம் பண்ணாலும் அவங்கள உடனே அகற்றிடுவாங்க, தகராறு பண்ணுவாங்க. அதிகாரிகள் வந்து அகற்றுவாங்க, இல்லைன்னா காசு கேட்பாங்க, இல்லை பெட்டி கேஸ் போட்டுருவாங்க. போலீஸ் வந்து பெட்டி கேஸ் போட்டு 1000 ரூபாய் 500 ரூபான்னு கலெக்ஷன் பண்ணுவாங்க. மாநகராட்சி அதிகாரிகள் போய் மிரட்டுவாங்க. இதெல்லாம் கூடாதுன்னு நாங்கள் சங்கம் வச்சோம். சிஐடியு சங்கத்தின் சார்பாக சங்கம் வைத்து இந்த வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் இது தான், ஏன்னா இந்த வாழ்வாதாரத்தை போக்குற வழியில் அவங்கள அகற்றக்கூடாது, அவங்கள முறைப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டோம். அப்போது சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன் என்ன கொடுத்தாங்கன்னா, ஏழை மக்கள் வியாபாரத்தை மட்டுமே நம்பி வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அவங்கள அடிக்கடி அகற்றுவது என்பது சரியில்லை. எனவே சாலையோர வியாபாரிகளை பாதுகாக்கும் வகையில் ஒரு சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு பார்லிமெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் 2014 ஒரு சட்டம் ஏற்றினாங்க. அந்த சட்டத்தில் என்ன சொன்னாங்கனாக்கா, சாலையோர வியாபாரிகள்
போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத வகையில் அவங்க எங்கே வியாபாரம் பண்ணுறாங்களோ அங்கே முறைப்படுத்தி வியாபாரம் பண்ணணும், அவங்கள அங்கீகரிக்கணும். யாரெல்லாம் சாலையோர வியாபாரிகள் என்பது வியாபாரத்துக்கான சான்றிதழ் கொடுக்கணும், ஐடி கார்டு கொடுக்கணும், ஓகே, முறைப்படுத்தணுன்றதெல்லாம் அந்த சட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போ இதை யார் படுத்துறதுன்னு போகும்போது அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு வியாபார குழு, அதாவது வெண்டிங் கமிட்டி. சரி, ஒவ்வொரு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி போன்ற இடங்களில் ஒரு வெண்டிங் கமிட்டி அமைக்கணும். இது வந்து நாடு முழுக்க உள்ள ப்ரொசீஜர். நாடு முழுக்க வெண்டிங் கமிட்டி அமைக்கணும். அந்த வெண்டிங் கமிட்டி தான் எங்கே வியாபாரம் பண்ணணும், எங்கே பண்ணக்கூடாது, யார் வியாபாரம் பண்ணணும், அரசுக்கு தேவையான எப்படி அவங்கள அகற்றணும் அப்படின்ற இதையெல்லாம் தீர்மானிக்கணுன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை 2015 தமிழ்நாடு அரசு முறைப்படுத்துவதற்காக அதை மேம்படுத்தி இங்கே ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இந்த சட்டத்தின் தமிழ்நாடு அரசு போட்டிருக்கக்கூடிய சட்டத்தில் என்ன போட்டிருக்காங்கனாக்கா, வெண்டிங் கமிட்டியில் வந்து 15 பேர் கமிட்டி உறுப்பினர்களாக இருப்பாங்க. அந்த 15 பேரில் 6 பேர் அங்கீகரிக்கப்பட்ட சாலையோர வியாபாரிகளால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். ஓகே. 4 பேர் அரசு நியமனம் பண்ணும், 5 பேர் அரசு அதிகாரிகள். இப்போவும் கூட மெஜாரிட்டி என்பது வியாபாரிகள் இல்லை, ஆனாலும் இந்த 6 பேர் அதில் இருப்பாங்க. வியாபாரியோடைய பிரச்சனைகளை பேசுவாங்க, அங்கே தீர்மானம் போடணும். அப்போது அந்த அரசு அதிகாரிகள்ன்றது யார் இருப்பாங்கன்னா, காவல்துறையிலேருந்து 2 பேர், அப்புறமா ஏஹெச்ஓ அதாவது ஹெல்த் ஆஃபீஸர், ஓகே, அப்புறம் வந்து என்ஜினியர், ஆணையர். சென்னைனாக்கா சென்னையில் வந்து ரீஜனல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஆர்டிஓ. 15 வெண்டிங் கமிட்டி சென்னையில் அமைச்சிட்டாங்க. 15 வெண்டிங் கமிட்டிக்கும் தேர்தல் நடத்தப்பட்டுருச்சு. ஜூன் 26 தேர்தல் நடத்துனாங்க. ஜூன் 26 தேர்தல் நடத்தி இது வரைக்கும் அந்த கமிட்டியை முறையாக கூட்டி அதை சமையல்படுத்துறதுக்கான நடைமுறையை பண்ணலை. ஓகே, தேர்தல் மட்டும் முடிஞ்சிருக்கு. தேர்தல் முடிஞ்சது, ஒரே ஒரு கூட்டம் அறிமுக கூட்டம் அப்படின்னு போட்டாங்க. அந்த அறிமுக கூட்டத்திலேயே அவங்க வெண்டிங் ஜோன், நான் வெண்டிங் ஜோன் அவங்க சில விவரங்கள்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, இதை இப்படி மாற்றணும், இவங்க இங்கே வியாபாரம் பண்ணின்னு இருக்காங்க, இதை எதுக்கு மாற்றணும்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த வெண்டிங் கமிட்டி மெம்பர்கள் கேட்டதுனால நம்ம அடுத்த கூட்டத்தில் பேசிக்கலாம்னு முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த வெண்டிங் கமிட்டி மொத்தம் 90 பேர், 15 ஜோனுக்கு, 1க்கு 6, 15 ஜோனுக்கு 90 பேர். அந்த 90 பேரில் 50 பேர் சிஐடி சேர்ந்தவங்க ஜெயிச்சிருக்கோம். சிஐடி சேர்ந்த வியாபாரிகளை 50 பேருக்கு மேற்பட்டவங்க ஜெயிச்சிருக்கோம். அந்த வெண்டிங் கமிட்டியினுடைய வேலை என்னென்னா, முறைப்படுத்துவது. இப்போது ரொம்ப நடு ரோட்டுக்கு வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது, ஒரு ஓரமாக பண்ணணும். சப்போஸ் அரசுக்கு அந்த இடம் தேவை, அப்போது அந்த இடத்த மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அருகிலேயே வேறு ஏதாவது இடத்த பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறது. ஓகே. சப்போஸ் அவங்கள அகற்றி தான் ஆகணும்னா 15 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ் கொடுக்கணுன்ற தீர்மானத்தை வெண்டிங் கமிட்டியில் நிறைவேற்றணும். ஓகே, அப்போ முன்னாடி மாதிரி வந்து உடனடியாக வர்றது, உடனே வந்து பண்ணக்கூடாது. இப்போ நோட்டீஸை கொடுத்து 15 நாள் அவங்களுக்கு அவகாசம் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். ஆனால் இந்த ப்ராசஸ் எதுவுமே பண்ணாமல் இப்போ சமீபத்தில் தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு நம்ம மூர் மார்க்கெட்டில், திருவொற்றியூரில், தென் சென்னையில், பல இடங்களில் சென்னை மாநகராட்சி அந்த கடைகளை அப்புறப்படுத்தினாங்க. பழையபடி ஆமாம், நைட்டாகவே பழையபடி நைட்டாகவே யாராவது புகார் கொடுத்துருப்பாங்க, இல்லை இவங்களே கேட்டு கூட வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு நைட்டாக வந்து கடைங்களை அகற்றுவாங்க. பெரம்பூரில் கூட நடந்தது. அப்புறமா நாங்கள் சாலையோர வியாபாரிகள் சங்கம் நாங்கள் தலையிட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் சட்டவிரோதமாக பண்ணுறீங்க என்று போய்ட்டு அவங்கக்கிட்ட கேட்ட பிற்பாடு கொண்டு போன பொருட்களை திருப்பி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் வியாபாரம் நடக்குது. இது சென்னையில் மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் திண்டுக்கல்லில் நடந்திருக்குது, கோவையில் நடக்குது. அதை விட கொடுமை என்னென்னா, திண்டுக்கல்லில் இப்போது வெண்டிங் கமிட்டிக்கான தேர்தல் நடத்துகிறோன்னு அறிவிச்சுக்கிறாங்க. பகிரங்கமாக யாரும் எங்கேயுமே தெரியாது. திடீர்னு அதிகாரிகளை இவங்க 6 பேர் தான் நாமினேஷன் கொடுத்தாங்கன்ட்டு அவங்க தான் ஜெயிச்சவங்கன்ட்டு அறிவிச்சிட்டாங்க. மக்களுக்கே தெரியாது, வியாபாரிகள் ஓட்டு போடல, வியாபாரிகள் நாமினேஷன் பண்ணல, எதுக்கும் பண்ணலை. அப்போ இது வந்து சட்டவிரோதமான செயல் அப்படின்ற மாதிரி நாங்கள் வியாபாரிகள் சங்கத்திலேருந்து அரசுக்கு கொடுத்துருக்குறோம். இன்னும் இப்போ நடந்த மாநில குழு கூட்டத்தில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்து அரசுக்கு அனுப்பியிருக்கோம். திண்டுக்கல்லில்
இப்படி ஜனநாயகபூர்வமற்ற முறையில் தேர்தல் நடந்ததாக சொல்லி ஒரு 6 பேரை நியமனம் பண்ணியிருக்காங்க. எனவே அந்த தேர்தலை ரத்து செய்து மீண்டும் வெண்டிங் கமிட்டிக்கான தேர்தலை முறைப்படி அறிவித்து நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அரசுக்கு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி திடீர் என்று சட்டத்துக்கு விரோதமாக எடுக்கிற நடைமுறையை கைவிடணும். எதுவாக இருந்தாலும் வெண்டிங் கமிட்டியை கூட்டி வெண்டிங் கமிட்டியின் மூலமாகத்தான் அந்த நடவடிக்கைகளை எடுக்கணும். அதிகாரிகள் இப்படி நினச்ச இடத்துல நினச்ச நேரத்தில் போயிட்டு அந்த வியாபாரிகளை பயமுறுத்துவது, மிரட்டுவது, அகற்றுவது என்கின்ற நடைமுறைகளை கைவிடணும். காவல்துறை சில இடங்களில் அந்த மாதிரி போய் மிரட்டுறாங்க, அதையெல்லாம் கைவிடணும் அப்படின்னு சமீபத்தில் 17ஆம் தேதி தான் எங்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. நான் மாநில துணைத் தலைவராகவும் இருக்கிறேன். அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இப்போது தமிழக முதல்வருக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஓகே சார். இப்போது சென்னையில் மட்டும் இல்லாமல் மற்ற சில மாவட்டங்களோடையும் குறிப்பிட்டீங்க நீங்கள், இங்கேயும் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கலெக்டிவாக தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான சிக்கல் இருக்கும்போது தமிழக அரசினுடைய நிலைப்பாடோ இல்லை அவங்களுடைய செயல்பாடுகளோ எப்படி சார் இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? தமிழ்நாடு அரசு இதில் பெருசாக கவலைப்படலை. ஓகே. ஏன்னாக்கா அந்த வியாபாரிகளை பற்றியோ அவங்களுடைய நிலைமை என்னதுன்ற பற்றி அவங்க கவனத்தில் கொண்டு அதனால் அவங்க கவனத்துக்கு கொண்டு போகிற வேலையை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இனிமேல் அவங்க எப்படி பண்ணுவாங்க தெரியும். ஏன்னா இது முழுக்க அதிகாரிகள், காவல்துறை, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அதிகாரிகள் இப்படி பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் இந்த கவுன்சிலர்ஸ் இருக்காங்கல்ல, அது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலர்களும் அந்த வார்டினுடைய ராஜா மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாமல் இங்கே எதுவும் நடக்கக்கூடாது, எங்களுக்கு மதிக்கலன்னா அந்த கடையை எடு, இந்த கடையை எடு, இப்படி ஒரு நம்முடைய பழைய ராஜா மன்னர் காலத்து சிந்தனை இருக்குதுல்ல, அந்த சிந்தனை இன்னும் இருக்குது. அந்த கருத்தையிலேருந்து நான் தான் இந்த வார்டுக்கு பெரிய ஆள், என்ன கேட்காம இங்கே எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பும் இருக்குது. அதிகாரிகளும் அதுக்கு உடந்தையாக போகக்கூடிய நிலைமையும் இருக்குது. இப்படி சில விஷயங்கள் இது கருத்தியல் ரீதியான மாற்றத்தோட சம்மந்தப்பட்டது. ஓகே. நீங்கள் மாமன்ற கூட்டத்தில் இதுக்கான ஒரு அதிருப்தி இருக்குது, இதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. மற்ற கட்சிகள் என்ன சார் பண்ணுறாங்க? எந்த கட்சியும் வாய்த்தார்கள். அதிமுக, பிஜேபி, அமமுக உட்பட திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் சரி, அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ விசிகாவோ இதுக்குள்ள சிபிஐ எங்கள் கூட வந்தாங்க. ஓகே. சிபிஐலேருந்து ஒரு மெம்பர் இருக்காங்க, அவங்களும் மார்க்சிஸ்ட் கட்சி, நாங்கள் 4 பேர், அவங்க 1, மொத்தம் 5 பேர் இதுக்கு ஆட்சேபனை தெரிவித்தோம். தமிழகம் முழுக்க ரொம்ப நலிந்த நிலையில் ஒரு எளிய மக்களாக தான் இந்த மாதிரியான சாலையோர வியாபாரிகள் இருக்காங்க. அவங்களுடைய பொருளாதார சூழல் இல்லாமல் சார், இப்போ ஜென்ரலாக பொலிட்டிக்கலாக அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி சார் இருக்குது? அரசாங்கத்துக்கிட்ட இருந்து போதுமான ஏதாவது ஒரு உதவியோ இல்லைன்னா மற்றவர்களுக்கு கிடைக்கிறது போல ஏதாவது சின்ன சின்ன உரிமைகளோ அவங்களுக்கு கிடைக்குதா? இல்லை, அதுதான். அதாவது சட்ட ரீதியாக இப்போ அவங்களுக்கு நலவாரியங்கள் இருக்குது. நலவாரிய உதவியை அவங்க பெறணுன்னாக்கா நலவாரியத்தில் பதிவு பண்ணணும். நலவாரியத்தில் பதிவு பண்ணணுன்னாவே பிரச்சனை இருக்குது. சர்வர் வேலை செய்யாது. இப்போ மழையில் 75,000 நலவாரிய கார்டு காணாமல் போயிடுச்சுன்ட்டாங்க. பதிவு பண்ண பிற்பாடு அப்புறம் கிளைம் பண்ணணும். அதை கிளைம் பண்ணி 6 மாதம் கழித்து சில உதவிகள் வரும். சங்கம் இருக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் அதை மீடியேட்டராக அதை செஞ்சு கொடுக்குறோம். சங்கம் இல்லாத இடங்களில் அதுவும் கிடைக்காது. அந்த வியாபாரிகளுடைய கோரிக்கை என்னென்னா, நீங்கள் உதவி செய்கிறீங்க இல்லைன்றதில்லை, நாங்கள் தடை இல்லாமல் வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுமதிச்சா போதும். திடீர்னு பெட்டிகாஸ் போடுறது, திடீர்னு மாநகராட்சி அதிகாரிகள் மிரட்டுறது இன்னமும் அது நடக்குது. அந்த மாதிரி இன்னும் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விஷயம், இந்த பாலித்தீன் பை இருக்குல்ல, தடை செய்யப்பட்டிருக்காமா, உற்பத்தி பண்ணிடுறாங்க. உற்பத்தியை தடை செய்யலை, உற்பத்தி செய்யப்பட்ட பை கடைகளுக்கு வருது, கடையில் பொருளை போட்டு கொடுக்குறான். அந்த பாலித்தீன் பை கடையில் வச்சுருந்தால் அவங்களுக்கு 1000 ரூபாய் ஃபைன். நீ உற்பத்தி தானே தடுக்குமா? உற்பத்தியும் பண்ணிவிட்டு விற்பனையும் பண்ணிவிட்டு அதை வாங்கி ஜனங்களுக்கு சரி சும்மா வரவங்க கையில் பையில் போட்டு கொடுத்தாலும் போடும்போது அதுக்கு 1000 ரூபாய் ஃபைன். இப்போவும் நடக்குது. அது அந்த சுகாதார ஆய்வாளர் போட்டு அதை போடுவார். இப்போ அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். வேணா உற்பத்தி தடை பண்ண, ப்ரொடக்ஷன் இங்கே தான் நடக்குது, எப்படி இவனுக்கு வருது அப்படின்ற பிரச்சனையும் இருக்குது. ஓகே சார்.
சாலையோர கடைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சில நேரங்களில் புரிதலோட அல்லது புரிதல் இல்லாமல் இது வந்து ஒரு ஆக்கிரமிப்பாக பார்க்குறது உண்டு. அவங்களுடைய கருத்துக்களை வைக்கிறது உண்டு. இது வந்து ஒரு ஆக்கிரமிப்பு, சிட்டியினுடைய அழகே வந்து போயிடுது, சென்னையினுடைய முன்னேற்றம் அதில் தடைபடுது, சாலையோர கடைகள் வந்து எடுத்துட்டு இப்போ சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு, ஷாப்பிங் மால் வந்துருச்சு, அதை நோக்கி மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார். இந்த பார்வை வந்து சரியானதா? இப்போது நான் சொல்கிறேன், ஜிஆர் ரோடு இருக்குது, எம்சி ரோடு இருக்குது, அங்கே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுங்கள்லாம் இருக்குது. அங்கே பொருட்கள் வாங்கிறதுக்கு பொன்னேரியிலேருந்து குடுவாஞ்சல் இப்போ சுற்று வட்டாரத்துலேருந்து சென்னை முழுக்க இருக்க மக்கள் வந்து குவிகிறாங்க. அந்த மக்கள் இந்த சாலையோர வியாபாரிகளால் அந்த சூப்பர் மார்க்கெட்டினுடைய வியாபாரம் பாதிச்சதுன்னு சொல்ல முடியுமா? இவங்க அங்கே இருக்கிறதுனால வந்த பெரும்பகுதி மக்கள் அந்த கடையில் போயிட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துக்குவோம், பனியன் எடுக்கிறதுக்கு இந்த கடைக்கு வருவோம். அப்போ வந்து எல்லா பொருளும் எங்கே கிடைக்குன்னு சொன்னேன். அடுத்து விலை, சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற விலைக்கும் இவன் கொடுக்குற விலைக்கும் ஏராளமான டிஃப்ரெண்ட். அப்போ சாதாரணமான ஜனங்களுக்கு அவங்க விரும்புகிற விலையில் கிடைக்கக்கூடிய பொருள். அதனால் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை பெரிய பெரிய கடைகளோ ஒன்றும் பெரிய வியாபாரம் இல்லாமல் நொடிஞ்சு ஒன்றும் போல. அவங்க இவங்களோட பல மடங்கு அதிகமான லாபம் சம்பாதிக்க ஏசி போட்டிருக்காங்க, எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த ஜியோ ரோட்டுக்கு அழகே அந்த சாலையோர வியாபாரிகள் தான். ஓகே, அதை ஆக்கிரமிப்பாக பார்க்க முடியாது. ஆக்கிரமிப்பாக பார்க்க முடியாது. அது இந்திய நாட்டு குடிமக்களில் ஒரு பெரும்பகுதியினர் சில்லறை வியாபாரத்தில் ஈடுபட்டு வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய பகுதி அது. அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்புங்க. இப்போ கிட்டத்தட்ட சென்னையில் 35,000 வியாபாரிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மாநகராட்சி ஐடி கார்டு கொடுத்த வியாபாரிகள் மட்டும் 35,000 பேர் இருக்கிறாங்க. இந்த கார்டு வாங்காதவங்க இன்னொரு 10,000 20,000 பேர் இருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50,000 குடும்பங்கள், சென்னையில் 50,000 குடும்பங்கள் இந்த சில்லறை வியாபாரத்தை, இந்த சாலையோர வியாபாரத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ 50,000 குடும்பங்களை சாகடிச்சிட்டு என்ன அழகு வேண்டி இருக்குது சென்னைக்கு? சென்னைக்கு அழகு எது? உழைக்கும் மக்கள் தான் அழகு. இன்றைக்கி பீச், குறிப்பாக சென்னையில் நம்ம சென்னை பற்றி பேசுகிறோன்றனால பீச்சு முக்கியமான பல பகுதிகளில் வந்து இங்கே வியாபாரம் பண்ணிக்கலாம், வெண்டிங் அண்ட் நான் வெண்டிங் ஜோன் ரெகுலேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க சார். இது வந்து அந்த வியாபாரிகளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கா, இல்லை இந்த மாதிரியான ஸ்கீமை வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது வியாபாரிகளுக்கு அது ஒரு நலத்திட்டமாக அமையுமா? இல்லை, அது தானே நம்ம முறைப்படுத்தல் சட்டம் சொல்கிறோம். அதாவது எங்கே வேணாலும் வியாபாரம் பண்ணிக்கலான்னு போகும்போது சில பிரச்சனைகள், போக்குவரத்து இடையூறுகள் இதெல்லாம் வரும்ன்றதுனால தான் இந்த பகுதியில் வியாபாரம் பண்ணுங்க, இந்த பகுதியில் வியாபாரம் பண்ணாதீங்க. சில பகுதிகள் அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரம் செய்யும் பகுதின்னு போர்டே வச்சுருப்பாங்க. சில பகுதிகள் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. நான் வெண்டிங் ஜோன், வெண்டிங் ஜோன். சில பகுதியில் எதுவும் இருக்காது. இப்போது அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறோம், ஹைவேஸ், நேஷ்னல் ஹைவேஸ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வைக்காதுங்க. ஏன்னா போக்குவரத்துக்கு அவன் வேகமாக போவான். அங்கேயும் சில இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ அதை அவாய்ட் பண்ணுங்கன்றாங்க. இப்போ வந்து குறிப்பாக இப்போ டிஹெச் ரோடு ஹைவேஸ் தான். ஆனால் விம்கோ மார்க்கெட்டு, திருவொற்றூர் மார்க்கெட்டு, கிராஸ் ரோடு மார்க்கெட்டு, இதெல்லாம் 50-100 வருஷமாக மார்க்கெட்டை அங்கே சாலையில் வியாபாரம் பண்ணி ப்ராக்டிஸ் ஆகிட்டவங்க. அவங்கள எப்படி எடுக்க முடியும்? அப்போது அவங்கள குறைஞ்ச இடத்த ஒதுக்கீடு பண்ணி அவங்கள முறைப்படுத்தி, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் அங்கேயே பக்கத்தில் ஏதாவது ஒரு வணிக வளாகம் மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்து வாடகை கூட வாங்கிக்கோங்க. இப்போது ஜிஆர் ரோட்டில் ஒரு வணிக வளாகம் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வணிக வளாகத்தில் 134 கடைகள் இருக்குது. 134 கடைகளும் இது மாதிரி 4-5 பிரித்து தான். அவங்களுக்கு பெட்டி ஒன்று வச்சு அதுக்குள்ளே தான் பொருள் வச்சுக்கணும், எல்லாம் எடுத்துன்னு போயிடணும். டாப்ஸ் கிடையாது, கரண்ட்டு கிடையாது, எதுவும் இல்லாமல் இருந்தது. அந்த சின்ன சின்ன டாய்லெட் வசதி அந்த மாதிரியான அது கூட இல்லாமல் இருந்தது. இப்போ நாங்கள் சங்கம் அமைச்ச பிற்பாடு அங்கே டாய்லெட் வசதி ஏற்பாடு பண்ணோம். இப்போ வந்து முன்ன கரண்ட் இல்லைன்றதுனால ஜென்ரேட்டர் வச்சு ஒவ்வொரு கடையும் ஜென்ரேட்டர், சின்ன சின்ன ஜென்ரேட்டர் ஒரு நாளைக்கு எவ்வளோ பெட்ரோல் போடுறது, இன்றைக்கி கரண்ட்டு வாங்கி கொடுத்துருக்குறோம். மேலே டாப்ஸ் போடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. சங்கம் இருந்ததுனால அது பண்ணப்பட்டிருக்குது. அந்த வியாபாரிகள் இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வணிக வளாகம் மாதிரி கூட கட்டி கொடுக்கலாம். அப்படி பண்ணலாமே வழிய போக்குவரத்து அதனால் நீங்கள் வரவே கூடாது அப்படின்னா அவன் வாழ்க்கை என்ன வருது? அவனுடைய வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படணும்,
போக்குவரத்தும் இடையூறு இல்லாமல் போகணும். அது எப்படி பண்ணுறதுன்றதை ரெகுலரைஸ் பண்ணணும். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, வணக்கம். உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.